பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் கல்லாபிச்சு. இன்னைக்கு நம்ம அதாவது இயற்கை உணவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு நம்ம நிறைய அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாமே பாக்கெட் உணவாக தான் மாறிட்டு இருக்கு. அதை நம்ம மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி தான் நான் விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காண்டி இந்த பயிற்சி இதை நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது உணவுங்கிறது உணவே மருந்து. சித்தர்கள் சொன்ன மாதிரி 18 சித்தர்கள் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மருந்தாகுது. அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு இயற்கை உணவு சாப்பிட்டு ஆயிரம் கூடி 100 வயசு வரை இருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், சின்ன குழந்தையிலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம அழிஞ்சு போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவுல தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு பாருங்க, பர்கர், பீஸா, இதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு இதே மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அதை நான் கண்டிப்பாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். அது என்னையால் முடிஞ்சது ஒரு 100 பேராவது மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் தினந்தோறும் ஒரு பயிற்சி அளிக்கப்படுது. என்னுடைய வைத்தியசாலை கன்னியனிசா சித்த வைத்தியசாலையில் வச்சு தான் நான் பயிற்சி அளிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ அதாவது இந்த பிரண்டை, தூதுவாழை, கண்டங்கத்திரி, அது மாதிரி கீரை வகைகள், அரைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் நீங்கள் எப்படி சாப்பிடணும், அதாவது நீங்கள் தயார் பண்ண தெரியும். ஆனால் அதை ரெகுலராகவும் சாப்பிடக்கூடாது. அதுவும் உடலுக்கு உபாதை ஏற்படும். அதை எப்படி சாப்பிடணும், எந்த முறையில் சாப்பிடணும், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பயிற்சி அளிக்க போகிறேன். உணவுகளை அது மாதிரி சின்ன குழந்தைகளை நம்ம மாற்றிடலாம். பெரிய ஆட்களை நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைலேருந்து வருங்கால சங்கதியிலாவது மாற்றணும்னு நான் நினச்சி இந்த பயிற்சி தினந்தோறும் அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அதை அந்த பயிற்சி இதில் நீங்கள் கலந்துக்கணும். அதாவது குழந்தைகள் தங்கி இருந்து கூட நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3 நாள் தங்கி இருக்கலாம். அதுக்குண்டான உணவுகள் எல்லாமே கொடுத்துருவேன். அதாவது இயற்கை சார்ந்த உணவுகளா, அதாவது அவங்க சாப்பிட்ற மாதிரி எப்படி சாப்பிடணும், அதாவது அதில் எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி நான் இந்த இயற்கை உணவில் டேஸ்ட்டாகவும் கொடுத்து அவங்களுக்கு அதை பழக்கப்படுத்துவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போலாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. கிட்னிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, கல்லீரலுக்கு, மண்ணீரலுக்கு, சிறுகுடல், பெருகுடல், அது மாதிரி மூளைக்கு, காற்றுக்கு, இதே மாதிரி ராஜ உறுப்புகளுக்கு ஃபுல்லாக தனித்தனி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. நம்ம உணவுலேயே தான் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதை நான் அதே ஒரு குறிக்கோளாக எடுத்து நான் அந்த பயிற்சி